1985 மருத்துவர்களால் இறந்துவிட்டார் என்று சான்றிதழ் அளிக்கப்பட்டவர் இந்த நாள் வரை உயிரோடிருக்கும் அதிசய சாட்சியம். என்பவர்களே, கேரளாவில் ஒரு அருள் தந்தை இருக்கிறார். ஃபாதர் ஜோஸ் என்ற அவர் பேர், ஜோஸ் மணியங்காட்டு. ஒரு நாள் அவர் பைக்கில் போய் கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த ஜீப்பில் மோதி பெரியொரு ஆக்சிடென்டில் அவர் இறந்துட்டார். மண்டை பொழந்திருச்சு, 2 கையும் எலும்புகள் உடஞ்சிருச்சு, காலில் 2 எலும்பு உடஞ்சிருச்சு. 2 கால்களும் ஜாயின் ஆகின்ற இடம் பெல்விக் போன் என்று சொல்லுவாங்க. அந்த பெல்விக் போன் உடஞ்சிருச்சு, நரம்பு கட்டாகி ரத்தம் வர தொடங்கிருச்சு. அவர் இறந்துட்டார். அவருடைய ஆத்மா அவரை விட்டு பிரிஞ்சிச்சு. அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது அவருடைய காவல் சம்மனசு தான். காவல் சம்மனசு அருகில் நின்றுட்டு ரொம்ப அழகா இருக்குமா. அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அவர் கூட்டிக் கொண்டு போறாங்க. மேலே போகும்பொழுது கீழே பார்த்தார், ஒரு டெட் பாடி அப்படி ரோட்ல கிடக்கிறது இவருக்கு தெரியுது. இவர் நேரே ஆண்டவர்கிட்ட கொண்டு போகவில்லை. வானதூதர் சொன்னார், போறதுக்கு முன்னாடி விண்ணகமும் நரகமும் உன்னை காண்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. நேர போனது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நரகம் என்பது அவர் சொல்லுகிறார், ஒரு கடல் போல பரப்பளவுள்ள ஒரு பெரிய இடமாமா. அங்க கோடிக்கணக்கின மக்கள் அலமுறையிட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க, துன்பங்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு ஏறி 7 ஸ்டெப் தண்டனைகளும் இருக்குதாம். 7 ஸ்டெப் பாவத்துக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் மக்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் எதிர்பார்த்த அங்க கண்டிப்பா நரகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்த பலரும் அங்க இருக்கிறது நான் பார்த்தேன். ஆனா பேசுவதற்கு அனுமதி இல்லை. இவங்களை எல்லாம் சந்தித்தாராம். அடுத்தது வானதூதர் அங்கு இருந்து உத்திரஸ்தலத்துக்கு கொண்டு போனாங்களாம். உத்திரஸ்தலம் இதே போல பயங்கர பரப்பளவுள்ள ஒரு இடமாமா. 1000 கோடிக்கணக்கின மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அங்கு உள்ளவர்களையும் இவர்கள் பார்க்க முடியுது. தெரிந்த பலர்களும் இருந்தார்கள். அவரோட பேச முடிஞ்சிச்சு. அவர்கள் கேட்டாங்களாம், தயவு செய்து எங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க மண்ணுலகத்தில் போயிட்டு. அடுத்தது அவங்களுக்கும் 7 ஸ்டெப் ஆமா உத்திரஸ்தலத்திலும். அங்கேயும் துன்பங்கள் நிறைய இருக்குதாம். அடுத்தது விண்ணகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்களாம் வானதூதர். தந்தை கடவுளிடத்தில் செல்லும் பொழுது மாதா இருக்கிறாங்க, ஏசாண்டு இருக்கிறாங்க, விண்ணக தந்தை இருக்கிறாங்க. பேசும்பொழுது விண்ணக தந்தை சொல்லுகிறார், நான் உன்னை திருப்பி அனுப்ப போகிறேன், ஒரு பெரிய பொறுப்புக்காக அனுப்ப போகிறேன். நீ பல மொழிகள் கத்துக்கொள்ள போகிறாய், எனக்கு சாட்சியம் தாங்க போகிறாய், உன்னை திருப்பி அனுப்ப போகிறேன் என்று சொல்லுவாங்க. மாதா உனக்கு துணையாக எப்பொழுதும் கூடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபாதர் திரும்பி வருகிறார் விண்ணகத்தில் இருந்து. வரும்பொழுது ஆஸ்பத்திரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், ஆபரேஷன் டெட் பாடி என்பதனால திருப்பி அடக்கத்துக்கு அனுப்புறாங்க. இந்த டெட் பாடி தூக்கிட்டு அடக்கத்துக்கு கொண்டு போற வழியில ஆத்மா இந்த உடலுக்குள்ள புகுந்துருச்சு. ஆத்மா உடலுக்குள்ள வந்த உடனே இவருக்கு தாங்க முடியாத வலி, கத்த தொடங்கிட்டாரு. டெட் பாடி சுமந்து போறவங்களுக்கு ஆளு கத்த தொடங்கணும் எப்படி இருக்கும். அங்கேயே தூக்கி போட்டுட்டு இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடி டாக்டர் கிட்ட போய் சொன்னாங்க, அந்த ஆளு சவுண்ட் கொடுக்குறாரு, ஃபாதர் சவுண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. உடனே டாக்டர் ஓடி வந்து பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இருக்குது. கொண்டு வந்து ஆஸ்பத்திரி படுக்க வச்சாங்க. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அங்க இருந்தா பங்கு மக்கள் எல்லாம் பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க. பிளட் கொடுத்து ஆபரேஷன் முடிஞ்சு 2 மாதங்கள் ஆஸ்பத்திரி படுத்தா. 2 மாதங்கள் முடிஞ்ச பிறகு டாக்டர் சொன்னாங்க, உங்களால் மரணம் வரைக்கும் எழுந்து நடக்க முடியாது. காரணம் பெல்விக் போன் உடஞ்சிருச்சு. 2 கால்களையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடுப்பெலும்பு பக்கம் உள்ள இந்த எலும்பு உடஞ்சிருச்சு. இனி நடக்க முடியாது, வீல் சேர்ல பயணம் செய்யலாம். ஃபாதர் சொன்னாங்க, என்ன கடவுள் வந்து நிறைய பணி செய்ய சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப டாக்டர் வந்து கிறிஸ்தவ டாக்டர் அல்ல, வேற சமயத்தை சார்ந்த டாக்டர். அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்க விசுவாசம் உங்களை காப்பாத்துட்டுன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்தார், வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு அப்பா அம்மா கூட இந்த ஃபாதர் வீட்டில் உட்கார்ந்துகிட்டு உருக்கமாக ஜெபிக்கிறார். அப்பா அம்மா மகனுக்காக கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் வலி தாங்க முடியாம துடின்னு துடிக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் ஜெபித்தார், மாதா நீ தானே துணையாக வருவீர் என்று சொன்னாங்க விண்ணக தந்தை, எனக்கு வரி தாங்க முடியல, எனக்கு துணையா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கிறாரு. உடனே அவர் ஒரு குரல் கேட்கிறாரு. ஒரு குரல் அவர் கேட்கிறார். அந்த குரல் சொல்லுது, ஒரு மாதா சவுண்டு கேட்குது. மாதா குரலில் அவர் கேட்கிறார், நீ முற்றிலும் குணமாயிருச்சு, எழுந்திருச்சு நடந்து என் மகனுக்கு நீ சாட்சியமா மாறு என்று சொல்லி முடிக்கிற உடனே இவர் எழுந்திருச்சு நடந்தார். நடந்து எந்த வலியும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, நேர ஆஸ்பத்திரிக்கு போனார். டாக்டர் கிட்ட போய் சொன்னாங்க, டாக்டர் நான் குணமாயிட்டேன், என் கடவுள் என்ன குணப்படுத்திட்டாருன்னு சொன்னாங்க. டாக்டர் எல்லாம் செக்அப் முடிச்சுட்டு சொன்னாங்க, உன் கடவுள் உயிருள்ள கடவுள். சொன்னதோட முடியல. அவரு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, உடனே ஏசு ஆண்டவரே ஆண்டவரை மீட்பெருமாக ஏற்றுக்கொண்டு
திருமுழுக்கு பெற்று தாய் திருச்சபையில் உறுப்பினராக மாறிவிட்டார். ஒரு சில நாளுகளுக்குள்ளே இந்த குருவானவரை ஆண்டவர் உலகத்தில் ஏதோ பகுதிக்கு அனுப்புவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடவுள் சொல்லி இருந்தார். அப்போ இவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. இப்பொழுது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஓடி நடந்து இறைவார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிலே உலகத்தினுடைய எல்லா பகுதியில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த ஃபாதரை பார்க்க போய் கொண்டிருக்கிறாங்க. ஃபாதர் ஜெபித்தால் நோய்கள் நீங்குது, பேய்கள் ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, மனமாற்றங்கள் உருவாகுவது. எங்கு இறைப்பணி அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த தேசத்திற்கு இந்த ஃபாதர் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூபிலே ஃபாதர் ஜோஸ் மணியங்காட் என்று அடியுங்கள். அப்பொழுது இங்கிலீஷிலும் மலையாளத்திலும் மற்ற பல மொழிகளிலும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதி வைத்தது பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் இன்னைக்கு விண்ணகம் போய் வந்தது சாட்சியம் சொல்றாங்க. நான் கனவில விண்ணகம் பார்த்தேன், தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தேன் அப்படி சொல்றாங்க. இது அப்படி அல்ல. இறந்து போன சர்டிபிகேட் அவர் கையில் இருக்குது. இறந்து போன மனிதன் உயிரோட வாழ்ந்து 35 ஆண்டுகளாக இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு குருவானவர். இதுதான் விண்ணகம், நரகம், உத்திரிஸ்தலம் இருக்கிறது என்பதற்கு வாழும் சாட்சியமாக ஒருவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த இயேசு